மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு வாய் வழியாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியவில்லை. இது ஒரு ஞான மார்க்க வார்த்தை. இந்த விளக்கம் உங்களுக்கு எங்கும் கிடைக்காது என்றே கருதுகிறேன். கிடைத்திருந்தால் மகிழ்ச்சியே. நண்பர்களே, இந்த முக்கியமான ஞான வார்த்தை என்ன தெரியுமா? அத்திரி பாச்சா கொழுக்கட்டை. அத்திரி பாச்சா கொழுக்கட்டை. இது சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இதற்கான பொருள் விளங்கி கொண்டிருக்கிறோமா என்பதுதான் தெரியவில்லை. இந்த வார்த்தையை நான் உற்று நோக்கி ஆராய்ந்த போது எனக்குள் ஒரு ஞான விளக்கம் கிடைத்தது. இவ்வளவு ஒரு வார்த்தையை சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறோமோ, இதனுடைய விளக்கம் நமது நண்பர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தோடு இந்த விளக்கத்தை உள் சென்று ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் விளைவாக கிடைத்த தெளிவை நான் உணர்ந்து கொண்டு அந்த தெளிவின் வழியாக உங்களோடு இணைக்கிறேன். நண்பர்களே, இது ஒரு முக்கியமான ஞான வார்த்தை என்று கூறினேன். அதற்கான விளக்கத்தை காணலாம் வாருங்கள். அத்திரி பாச்சா கொழுக்கட்டை என்பது இப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், அத்திரி பாய்ச்ச கொழுக்கட்டை, இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தை. நாளடைவிலே மருவி மருவி இந்த வார்த்தை வேறு மாதிரியாக ஆகிவிட்டது என்பதுதான் உண்மை. நண்பர்களே, இந்த அத்திரி என்பது என்ன? அத்திரி என்பது கழுதை. அதற்கு முன்பு இது எது சம்பந்தமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சுவாச அடிப்படையிலே கூறப்பட்டிருக்கிறது, இறை சுவாசம் அடிப்படையிலே கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆழமாக சிந்தித்துமையானால் இது இந்த சுவாச பயிற்சியின் உச்சகட்டமாகிய தியானம் அதை அடிப்படையாக கொண்டு வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலையிலே வழங்கப்பட்டிருக்கும் ஒரு அற்புதமான வார்த்தை. இதற்கு வெவ்வேறு கதைகள் வழங்கப்பட்டு அந்த கதைகளும் திரிக்கப்பட்டு அந்த கதையின் வழியாக கதை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது கதை பண்ணி கொண்டிருக்கும் வார்த்தை அல்ல. அதை விட ஒரு முக்கியமான இறை தொடர்பான ஒரு அழகான ஆனந்தமான வார்த்தை. சுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த தியானத்திற்கு மூலப்பொருளாகிய அந்த சுவாசம் என்று சொல்லக்கூடிய காற்று, அந்த காற்றின் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள், அதை அடிப்படையாக கொண்டது. அத்திரி என்பது கழுதை என்று பொருள். கழுதை என்றால் என்ன? கழுதை. இதை பிரித்து பார்க்க வேண்டும். கழு என்பது திரிசூலம். இந்த திரிசூலம் என்பது 3 முனைகளை கொண்டது. 3 முனைகள் என்ன? இது நீங்க திரிசூலம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே. திரிசூலம் என்பது 3 முனைகளை கொண்டது. இது கோயில்ல பார்த்தீங்கன்னா சக்தி தரக்கூடிய அந்த பெண் தெய்வங்களுக்கு கையில கொடுத்திருப்பாங்க. ஏன் சக்தி தரக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு இது கொடுத்திருக்காங்கன்னா, ஆற்றல் தரக்கூடியது இந்த சுவாசம் என்கின்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஒரு குறியீடாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இதை நாம் எத்தனை பேர் உணர்ந்து கொண்டோம் என்பது தெரியவில்லை. என்றாலும் இப்பொழுது இதற்கான விளக்கம் காண இருக்கிறோம். திரிசூலம் என்பது பொதுவாக ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஆயுதம் என்றுதான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதன் உள்ளே ஒளிந்திருக்கும் நுட்பம் என்ன தெரியுமா? திரிசூலம் என்பது 3 முனைகளை கொண்டது, ஆற்றல் தரக்கூடியது. எப்படி என்றால், சுவாச நிலையிலே இறைக்காற்று உள்ளே நுழையும் போது, தியானம் செய்யும் போது இறைக்காற்று உள்ளே நுழைகிறது. அந்த இறைக்காற்று உள்ளே நுழையும் போது, காற்று உள்ளே நுழையும் போது இறைக்காற்றாக மாற்றப்படுகிறது.
மூன்று நிலைகளே முன்முனையை கொண்டது திரிசூலம். ஒரு முனை வடகலை, ஒரு முனை இடகலை, நடுவில் இருப்பது சுழுமுனை. இது மூன்றும் சேர்ந்ததுதான் திரிசூல நிலை. வடகலை என்பது சூரியகலை என்றும், இடகலை என்பது சந்திரகலை என்றும், நடுவிலே இருப்பது இரண்டும் இணைந்து இயங்கும் போது அது இறைக்கலை என்பது என்றும் விளங்கப்படுகிறது. அந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய இரண்டும் இயங்கி அந்த இயக்கத்தின் வழியாக உச்சம் பெற்று அந்த உச்சத்தின் வழியாக கிடைக்கும் அந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலைதான் அங்கே இறைப்பொருள் இறைவன் நெற்றி புருவத்திலே நடனமாடும் நிலை. இதுதான் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நடுநாடி. எனவே இதை வைத்துதான் இந்த அத்திரி என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அத்திரி என்பது கழுதை. அந்த கழு என்பதற்கு இதுதான் பொருள். இதுதான் பொருள். எனவே அத்திரி என்பது கழுதை, கழு என்பது திரிசூலம். இது தைக்க வேண்டும். தைத்தல் என்றால் உள்ளே வைக்க வேண்டும். நெற்றி புருவத்திலே வைத்தால்தான் இறை தன்மை நமக்கு விளங்கும், இறை நடனம் நமக்கு புரியும். இறைவனை நாம் எங்கெங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இறைவனை நாம் காண வேண்டும் என்றால், அவன் நடனத்தை காண வேண்டும் என்றால், அதனுடைய உண்மையான ஒரு நிலையை காண வேண்டும் என்றால், நெற்றி புருவத்திலே ஜோதி வடிவிலே அங்கே நடனமாடிக்கொண்டிருக்கிறானே அந்த இறைவனை காண வேண்டும் என்றால் சுவாசம் வழியாக காண வேண்டும். சுவாசம் வழியாகத்தான் காண முடியும். எனவே இந்த சுவாசத்தை மாற்றி சூத்திரத்தின்படி மாற்றி அமைக்கும் போது அங்கே சுவாச நிலை மாறுபடுகிறது, வேறுபடுகிறது, இறையோடு இணைந்து விடுகிறது. இறையோடு இணையும் போது அங்கே நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிலை, நெற்றி புருவத்தில் இருக்கக்கூடிய நிலை. இதுதான் இந்த அத்திரி என்று சொல்லக்கூடிய கழு என்பது திரிசூலம். அந்த திரிசூலத்தை நெற்றியிலே தைப்பதற்கு சுவாசம் என்பது நாசி வழியாக நாம் உட்கொள்ளும் போது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையை தியானம் செய்யும் போதுதான் இது நடைபெறுகிறது. சாதாரண நிலையிலே நடைபெறுவது இல்லை. எனவே தியானம் தவம் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் போது வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை காற்று, இறை ஆற்றல், இதுதான் இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை. இது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது மூன்றும் இணைந்ததுதான் திரிசூலம். அந்த இறையாற்றலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சடை என்று. சடை என்பது 3 கால்களை கொண்டது. பெண்கள் தலையிலே நீங்கள் பார்த்திருக்கலாம், சடையாக போட்டிருப்பார்கள். 3 கால்களை கொண்ட அந்த சடை நீங்கள் உற்று நோக்கினால் 2 தெரியும், 1 தெரியாது. 2 வடகலை இடகலை தெரியும், சுழுமுனை தெரியாது. ஏனென்றால் சுழுமுனை மறைந்திருக்கும் இறைநிலை. அந்த சுழுமுனை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இறைவனை கண்ணார அகக்காட்சியாக காண முடியும். புறக்காட்சியில் தெரிவது எல்லாம் இயக்க பொருளின் நீட்சி. அதாவது இறைப்பொருள் இருப்பாக இருந்து கொண்டு அதுவே இயக்கமாக மாறி அதன் நீட்சி காட்சி பொருளாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இறைப்பொருளாக இருந்து கொண்டு இருப்பு நிலையாக இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறானே அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? ஜோதி வடிவிலே இருக்கிறான். அந்த ஜோதி நிலையை நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த அத்திரி என்று சொல்லக்கூடிய நிலையை அடைய வேண்டும். சுவாசம் அந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கழு என்று சொல்லக்கூடிய திரிசூலத்தை தைக்க வேண்டும் நெற்றி புருவத்திலே தைப்பதற்குத்தான் அத்திரி. பாய்ச்சா என்பது பாய்ச்சி என்பது உள்வாங்குதல். நாசி வழியாக காற்றை உள்வாங்கும் போது இறை காற்றாக மாற்றப்படுகிறது. இதுதான் அத்திரி என்பது அந்த நெற்றி புருவத்திலே இறைப்பொருளை காண வேண்டும். அதற்கு எதை பாய்ச்ச வேண்டும் என்பதுதான் இங்கே கேள்வி. எதை பாய்ச்ச வேண்டும்? குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற வேண்டும். குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற்றால்தான் இங்கே நெற்றி புருவம் நமக்கு அங்கே நடன நிகழ்ச்சியை காண முடியும். அந்த குண்டலினி மகாசக்தி எழுப்புவது கொழு என்றால் என்ன? கொழு என்பது பாம்பு என்பது குண்டலினி. அதுவும் ஒரு குறியீடு. பாம்பு என்றால் உள்ளுக்குள்ளே பாம்பு இருப்பது அல்ல. பாம்பு போல வளைந்து செல்கிறது. வளைந்த நிலையிலே
பாம்பு எப்படி வளைந்து வளைந்து செல்கிறதோ அதுபோல வளைந்து வளைந்து இந்த இறைக்காற்று உள்வாங்கும் போது குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற்று முதுகுத்தண்டு வழியாக அங்கே மிக நுண்ணிய இறை பொருளால் நமக்கு தரப்பட்ட நுண்ணிய துளைகள் இருக்கிறது. அந்த துளைகள் வழியாக அங்கே சக்கரங்கள் இருக்கிறது. அந்த சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் இருக்கிறது. இந்த சக்கரங்கள் இயக்கப்படுகிறது. இயக்கப்படும் போது அந்த சக்கரங்கள் வழியாக மேல் சென்று ஆக்கினையிலே அமர்ந்து அங்கே நடனமாடி அந்த நடனம் நடக்கும் போதே துரியம் இயங்குகிறது. துரியம் இயங்கும் போது தாமரை என்று சொல்லக்கூடிய நிலை அங்கே மலர்கிறது. மலரும் போது அங்கே தவம் உச்சம் வரும்போது நாட்பட்ட பயிற்சி எடுக்கும் போது அங்கே நமக்கு என்ன நடக்கிறது என்றால் அந்த தவநிலையிலே அமுதம் சுரக்கிறது. அமுதம் சுரக்க வேண்டும் என்றால் நீண்ட நெடிய பயிற்சி தேவை. இன்று தவமேற்றி நாளை அமுதம் சுரக்குமா என்றால் சுரக்காது. இது முறையான குரு கொண்டு தியானம் பயின்று அந்த தியானத்தை சூத்திரப்படி இயக்கி அந்த சூத்திரப்படி இயக்கி பயிற்சி பெற்று அந்த பயிற்சி முதிர்ந்தவுடன் ஏற்படக்கூடிய ஒரு முதிர் நிலை விளைவே இந்த அமுதம் சுரக்கக்கூடிய நிலை. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யூடியூப்பை பார்த்து தியானம் செய்துவிட்டு எனக்கு கிடைக்குமா என்றால் கிடைக்காது. இதற்கு நல்ல குரு வேண்டும். அந்த குருவின் வழியாக நீங்கள் தியானம் செய்தால்தான் இந்த தியானம் உங்களுக்கு சுகப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எனவே இந்த அத்திரி பாய்ச்ச கொழு என்பது பாம்பு என்று சொன்னேன். அந்த பாம்பு குண்டலினி மகாசக்தி. குண்டலினி மகாசக்தி நாசி வழியாக உள்ளே மூச்சு என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை வாங்கும்போது குண்டலினி மகாசக்தி தியானம் வழியாக மேலேறுகிறது. கட்டை என்பது என்ன? கட்டை என்பது இங்கே நெருப்பு சம்பந்தம். நமக்கு அக்கினி வேண்டும். கட்டை என்பது சமிதை, முடரி, நெகிழி என்றிருக்கிறது ஒரு அதற்கான பொருள். எனவே இந்த சமிதை, முடரி, நெகிழி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த நெருப்பு உற்பத்தி செய்யப்பட வேண்டும். அதுதான் கட்டை. கட்டை என்பது நெருப்பு. அந்த நெருப்பு உற்பத்தி செய்ய வேண்டும். நெருப்பு என்பது சுத்த நெருப்பாக இருக்கிறது. சுத்த நெருப்பு என்பது தியானத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. அந்த தியானத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சுத்த நெருப்பு தான் இந்த தவத்திற்கு தேவையான நெருப்பு, அக்கினி. தவமே அக்கினி. அந்த அக்கினி பிழம்பை கொண்டுதான் இன்னொரு அக்கினியை காண முடியும். எனவே இந்த சுவாசத்தின் வழியாக நாம் இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய சுவாச நிலையை ஏற்படுத்தும் போது சுத்த உஷ்ணநிலை தோன்றுகிறது. சுத்த உஷ்ணநிலை தோன்றும் போது இது தவநிலையிலே, சாதாரண நிலையில அல்ல, சுத்த உஷ்ணநிலை தோன்றும் போது குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெறுகிறது. அந்த எழுச்சி பெறும்போது நெற்றி புருவத்திலே திரிசூல நிலை ஏற்படுகிறது. வடகலை என்பது சூரியகளையும், இடகலை என்பது சந்திரகளையும், நடு நாடு என்று சொல்லக்கூடிய சொல்லுமுனை இறைகலையாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அத்திரி பாட்சா கொழுக்கட்டை என்பதன் ஒரு முக்கியமான கருத்து என்பதை கூறிக்கொண்டு, இந்த அத்திரி பாட்சா கொழுக்கட்டை என்பது எத்தனை கதை நாம் புனைந்து கொண்டு வைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். அத்திரி பாய்ச்ச கொழுக்கட்டை என்பது, அத்திரி என்பது கழுதை, கழுது என்பது திரிசூலம். திரிசூலத்தை வைக்க வேண்டும் நெற்றி பூர்வத்திலே. அப்பொழுதுதான் இறைப்பொருள் காட்சி பொருளாக தெரியும். அதற்கு பாய்ச்ச அந்த அது உள்ளே பாய வேண்டும் என்றால், அந்த திரிசூல நிலை நமக்கு பாய்ச்ச வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும்? குண்டலினி மகாசக்தி எழுச்சி பெற வேண்டும். குண்டலினி மகாசக்தி எழுச்சி வருவதற்கு கட்டை என்று சொல்லக்கூடிய நெருப்பு தேவைப்படுகிறது. அந்த நெருப்பு என்பது சுத்த நெருப்பாக இருக்கிறது. அந்த சுத்த நெருப்பு என்பது அந்த சுவாசத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே, அதுவும் குறிப்பாக வடகலை இயங்கும் போது அப்பொழுதுதான் அந்த சுத்த உஷ்ண நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் வடகலை என்பது சூரிய நிலை, சூரிய கலை. இடகலை என்பது சந்திர நிலை, சந்திர கலை. நடுநாள் என்பது இரண்டும் இணைந்த நிலை, இறைநிலை. இதை புரிந்து கொண்டால் இந்த வார்த்தைக்கான மெய்யான விளக்கம் உங்களுக்கு கிடைத்துவிடும் நண்பர்களே. எனவே இந்த அத்திரி பாட்சா கொழுக்கட்டை என்பது எவ்வளவு பெரிய வார்த்தை என்பது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். எனவே
இனி அத்திரி பாட்சா கொழுக்கிட்டை என்றால் அது சுவாச நிலை அடிப்படையாக கொண்ட வார்த்தை. மற்ற கதையை விட்டுவிட்டு இந்த ஞான கதையை நாம் புரிந்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி.